திங்கக்கிழமையிலேருந்து எனக்கு ஃபுல் டே ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. காலையில் 8:30க்கு போனேன்னா ஈவினிங் வந்துட்டு 4:45க்கு தான் வருவேன். ஸோ இதுக்கு ஷாப்பிங்லாம் போகிறதுக்குலாம் டைம் இருக்காது. அதனால் சண்டேவே எல்லாமே வாங்கி வச்சிடலாம், எல்லா ப்ரிப்ரேஷன் ஒர்க்கும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே நாங்கள் வந்துட்டு க்ராசரி ஷாப்பிங்காக வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டாண்டர்ட் ஷாப்புக்கு தான் போயிருந்தோம். போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. இந்த டைம் எப்பவும் விட ஃப்ரூட்ஸ் தான் நிறைய நான் வாங்கியிருக்கேன், கொஞ்சம் டயட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே காரை வந்துட்டு குளிப்பாட்டலன்னு கூட்டிகிட்டு போயிட்டோம். அதாங்க கார் வாஷ் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி காருக்குள்ளே இருந்து க்ளீன் பண்ணுறது. கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, ஆனால் பார்க்குறதுக்கு புதுசாக வித்தியாசமாக இருந்துச்சு. காரெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு தலைவர் தூங்க வைக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு வேலை இருக்கும்போது தான் தூங்கவே மாட்டேன்ட்டான். அப்புறம் எப்படியும் ஒரு வழியாக அவரையும் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் லஞ்சுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். பீர்க்கங்காய் கூட்டும் கோவக்காய் பொரியல், அப்புறம் வந்துட்டு அந்த பீர்க்கங்காய் தோலை வச்சுட்டு ஒரு துவையலும் பண்ணிவிட்டு முட்டையும் வேக வச்சாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் இருந்துச்சு, அதையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு கையோட மாவுக்கு ஊற வச்சுருந்தேன், அதையும் அரைச்சி வச்சுட்டேன். ஏன்னா மாவு இருந்துச்சுன்னா நம்ம நைட்டுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்க தேவையில்லை, டப்பு